ஹாய் ஹலோ எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் 3 சர்க்கிள்ஸ் இருக்குது. 3 சர்க்கிள்ஸும் ஒன்று டச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஏரியா என்க்ளோஸ்டு பை தி சர்க்கிள்ஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன ஆன்சர் 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1.975 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து இந்த 3 பகுதியும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம். அப்படின்னா அதனோட கோணம் எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். ஓகேவா, √3/4. இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆரம் 2 × 3.5, அப்போ 7ன்னு வருமா? இது 2R 7 குறிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பெருக்கும் போது அப்ராக்சிமேட்டாக 21.21 வருது. ஓகேவா, இப்போ செக்டார் இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, 3 பகுதி. அப்போது 3 டைம்ஸ் ஆஃப் இது சமபக்க முக்கோணம்ன்றதுனால 60 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். 360 πr². ஆரோட மதிப்பு 3.5. 3.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் அடித்தோம்னா 6ன்னு கிடைக்கும். அதாவது அந்த 1/6 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு வந்திருக்கும். இது 7/2 போது 7 அடிச்சிடும். நெக்ஸ்ட் 2ஆல் அடிக்கும் போது 11ன்னு வருது. மீதி 77/4 அதை அடித்தோம்னா 19.24 வந்துடுது. இது ரெண்டுத்தையுமே கழிக்கும் போது நமக்கு என்னது தேவையான இந்த நடுவில் இருக்கிற பகுதி கிடச்சிருது. 1.975 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ.